போர்ச்சுகல் ஐரோப்பாவின் பழமையான நாடுகளுள் ஒன்றாகும். போர்ச்சுகல் அதன் அழகான கட்டிடக்கலைக்கு அறியப்படுவதைப் போலவே அதன் உள்ளூர் மக்களின் தனித்துவமான அழகான கலாச்சாரத்திற்காகவும் அறியப்படுகிறது. உலகின் பிற பகுதி மக்களிடமிருந்து போர்த்துகீசியர்கள் வேறுபட்டவர்கள் என்பதற்கான சில காரணங்களை பற்றி இப்போது பார்ப்போம். போர்த்துகீசியர்கள் நடந்து கொண்டே சாப்பிடுவதை விரும்புவதில்லை. அவ்வாறு சாப்பிடுவோரையும் வெறுக்கின்றனர். ஏனெனில் போர்ச்சுகலில் உணவு உண்பது ஒரு புனிதமான சடங்கு. உணவுகளை அமர்ந்த நிலையில் மெதுவாக உண்ண வேண்டும். அதே நேரத்தில் அந்நாட்டில் துரித உணவுடன் கூடிய தெருவோர கடைகள் ஏராளம் இருக்கின்றன. ஆனால் அங்கு வாங்கிய உணவுகளை சாப்பிடுவதற்கு வசதியான இடத்தை கண்டுபிடித்து உட்கார்ந்து சாப்பிடுவது அவசியம். நடந்து கொண்டே சாப்பிடுவது போர்ச்சுகலில் மோசமான நடத்தையின் அடையாளம் கருதப்படுகிறது. போர்ச்சுகலில் பெற்றோர் அவரவர் இஷ்டத்துக்கு தங்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைத்துவிட முடியாது. அந்நாட்டில் அனுமதிக்கப்பட்ட மற்றும் தடை செய்யப்பட்ட பெயர்களின் பட்டியல்கள் உள்ளன. அவை சட்டமன்ற மட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. முதல் பட்டியலில் போர்த்துகீசிய பெயர்கள் உள்ளன, ஏனெனில் அவை நாட்டின் அடையாளத்தை தக்க வைக்க உதவுகின்றன. தடை செய்யப்பட்ட பெயர்களின் பட்டியலில் பென்ஹர், நிர்வாணா மற்றும் ஹென்ட்ரிக்ஸ் போன்ற பிரபலமான கலாச்சாரங்களின் பெயர்கள் உள்ளன. அனுமதிக்கப்பட்ட பெயர்களின் பட்டியலை புறக்கணித்து பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு வேறு பெயரிட முடிவு செய்தால் மாநில அதிகாரிகளிடம் அனுமதி வாங்க வேண்டும். போர்ச்சுகலில் இருந்து வந்தவை போல் தோன்றாத அல்லது குழந்தையின் பாலினத்துடன் பொருந்தாத பெயர்களுக்கு அனுமதி மறுக்கப்படலாம். போர்ச்சுகலில் தாய்மார்களுக்கு மகப்பேறு விடுமுறை தரப்படுவதைப் போலவே தந்தைகளுக்கும் 20 நாட்களுக்கு மகப்பேறு விடுமுறை அளிக்கப்படுகிறது. பிறந்த குழந்தையின் முதல் 6 வாரங்களுக்குள் ஒரு தந்தை இந்த விடுமுறையை ஒரே நேரத்தில் அல்லது பகுதிகளாக பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் ஒரு புதிய தந்தை சட்டத்தின்படி குழந்தை பிறந்த உடனேயே 5 நாட்களுக்கு விடுமுறை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறந்த குழந்தையை தாயோடு இணைந்து பராமரிக்கவே தந்தைக்கும் இவ்வாறான மகப்பேறு விடுமுறை அளிக்கப்படுகிறது. போர்ச்சுகலில் சக ஊழியர்கள் அல்லது பங்குதாரர்களுக்கு ஒரு பரிசு தருவது லஞ்சமாக கருதப்படுவதில்லை. மாறாக அது ஒரு மரியாதைக்குரிய அடையாளமாக கருதப்படுகிறது. பொதுவாக இந்த பரிசுகள் ஒரு பிசினஸ் மீட்டிங்கின் தொடக்கத்தில் வழங்கப்படுகின்றன. புத்தகங்கள், பானங்கள், டைகள் மற்றும் கழுத்து துண்டுகள் போன்றவை பொருத்தமான பரிசுகளாக இருக்கின்றன. பரிசை மறுப்பது மோசமான நடத்தையின் அடையாளம். நீங்கள் வாங்கிய பரிசுக்கு பதில் பரிசு தருவதும் விரும்பத்தக்கதாக இருக்காது. மீட்டிங்கில் இருந்து வெளியேறிய பிறகு பரிசு தந்தவருக்கு ஒரு நன்றி கடிதம் அனுப்பினால் மட்டுமே போதுமானது. ஐரோப்பாவின் பெரும்பாலான நாடுகளில் வசிக்கும் மக்கள் வீட்டு டாய்லெட்டில் டாய்லெட் பேப்பரை பயன்படுத்தும் வழக்கத்தை வைத்துள்ளனர். ஆனால் போர்த்துகீசியர்கள் பலர் வீட்டில் டாய்லெட் பேப்பரை பயன்படுத்துவதில்லை. ஏனெனில் டாய்லெட் பேப்பரை பயன்படுத்துவது சுகாதாரமற்ற ஒரு செயலாக அவர்கள் நினைக்கின்றனர். எனவே அவர்கள் தங்கள் வீட்டு கழிவறையில் கக்கூசுக்கு அருகாமையில் பைடட் எனப்படும் ஒரு சாதனத்தை அமைக்கிறார்கள். கக்கூசுக்குள் கழிசடையை தியாகம் செய்துவிட்டு இந்த பைடட்டில் அமர்ந்து சுத்தம் செய்து கொள்கிறார்கள். பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் அமலில் இருக்கும் பல அபத்தமான தடை சட்டங்களைப் போலவே போர்ச்சுகலிலும் ஒரு தடை சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது போர்ச்சுகலில் கடலில் குளிக்கும் போது கடல் நீருக்குள் சிறுநீர் கழிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், கடலின் பெருநீருக்குள் சிறுநீர் கழித்த நபரை காவலர்கள் எப்படி அடையாளம் காண்பார்கள் என்பதுதான்.